மா சுப்பிரமணியமாக அந்த சார் ஏன் இருக்கக்கூடாது சார்? எனக்கு சந்தேகம் சார். சந்தேகத்தை நான் இப்ப சொல்றேன் சார். ஏன் இருக்கக்கூடாது சொல்லுங்க நீங்க சார். ஏன்னா இவ்வளவு நாளா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அண்ணா பல்கலைக்கழகத்துல அங்க ஏதோ ஒரு பெரிய காடு இருக்க மாதிரியும், அங்க ஏகப்பட்ட புதர்கள் எல்லாம் இருக்க மாதிரியும், அதுக்கு உள்ளாலவே இவங்க இருந்த மாதிரி தான் முதல்ல சொல்லி நம்மளெல்லாம் நம்ப வச்சு விட்டாங்களே ஐயா. அவ்வளவு பேர்த்தையும் நம்ப வச்சு விட்டாங்களே, பத்திரிகைகள் எல்லாம் எழுத வச்சு விட்டாங்களே. முன்னாடி பத்திரிகை எல்லா பத்திரிகையிலும் அப்படித்தானங்க எழுதுனாங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் ஓஹோ அப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த செடி புதரெல்லாம் வளர விட்டுட்டு இருக்காங்களோ அப்படித்தானே நமக்கு தோணுச்சுது. அது பக்கத்துல ஒரு ஆடிக்கார் நின்றுச்சு, இப்படி எல்லாம் கொஞ்சம் கதை கட்டிட்டு இருந்தாங்கல்ல. கடைசியில பார்க்கும்போது என்ன சார் அது, அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல மைய பகுதியில இந்த சம்பவம் நடந்திருக்கு. மைய பகுதியில முக்கியமான இடத்துல முக்கியமான பில்டிங்கை ஒட்டி இது நடந்திருக்கு. அந்த பெண்ணை கொண்டு போய் எங்க ஆய்வகத்துல கொண்டு போய் மோசம் பண்ணான்னு சொல்றாங்க. ஆய்வகத்துல வேலை பார்க்கலையா யாருமே? அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியாம எப்படி ஆய்வகத்துக்குள்ள போக முடியும்? ஆய்வகத்துல கொண்டு போய் பண்ணுனா அங்க ஒரு சார் ஏற்கனவே ஆடிக்காரில் வந்து தயாரா இருந்திருக்காமல ஒருத்தன். அந்த சார் யாரு? அந்த சார் ஏன் மா சுப்பிரமணியமா இருக்கக்கூடாது? ஏன் அவர் தான் உனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு, ஏன் இருக்கக்கூடாது சார்? சந்தேகம் தான், மறுபடியும் சொல்றேன், எனக்கு சந்தேகம். ஏன்னா அந்த அந்த குற்றவாளி வந்து ரொம்ப நெருங்கி இருக்கிறது மா சுப்பிரமணியத்து கூட. இன்னொரு சார் வந்து உதயநிதி கூடவே நெருங்கி போட்டோ எல்லாம் எடுத்திருக்காரு.